நான் உங்கள் ஸ்ராவணிமா. பப்ளிக் எக்ஸாம் கிட்ட வந்துருச்சு. அச்சோ இந்த 5 மார்க் வந்துட்டேன், நான் காலிடா, இது ரொம்ப கஷ்டமான ஒரு 5 மார்க் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா this is not. Actually aldol condensation நீங்கள் நேரம் படிச்சிருப்பீங்க. இட்ஸ் a very important 5 மார்க். இதை வந்து நான் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக சொல்லித்தர போகிறேன். பை த எண்ட் ஆஃப் த வீடியோ ஐ நோ தட் யூ ஆல் வில் ஃபீல் லைக் இது இவ்வளோ ஈஸியாக அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு சில ப்ராசஸ் வந்து இருக்குது. என்னென்னா, இப்போ நான் டீச் பண்ணுறேன் இல்லையா, அதை வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு நான் நோட்ஸ் கொடுத்துட போகிறேன். ஸோ அது வந்து டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்குது. இப்போ நான் எழுதுகிற ஒரு ஸ்லைடுமே உங்களுக்கு நான் வந்து நோட்ஸாக கொடுத்துட போகிறேன். ஆனால் அந்த நோட்ஸை மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து புரியாது. மற்ற 5 மார்க்லாம் நான் நடத்துகிறப்போ நோட்ஸ் எடுத்துகிட்டு கிளம்பிடுங்கன்னு சொல்லுவேன். பட் இது வந்து இல்லை, என் கூட ஒரு 10 மினிட்ஸ் மட்டும், 10 மினிட்ஸ் நீ எதையுமே பார்க்காத, ஃபுல் ஃபோக்கஸோட இந்த வீடியோ எண்டு வரைக்கும் நீ கவனியேன். அதுக்கப்புறமா அந்த நோட்ஸை டவுன்லோட் பண்ணு, ஒரு வாட்டி பார்த்து புரிஞ்சுட்டு எழுது, அடுத்த வாட்டி பார்க்காம நீ எழுது. அப்படியே உன் பிரெயினில் அது பதிஞ்சிரும். எக்ஸாமில் ஆல்டால் கண்டென்சேஷன் வந்தால் ஃபஸ்ட்டு கொஸ்டினாக நீ அதுதான் போய் அட்டென்ட் பண்ணுவேன் பாரு. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஆல்டால் கண்டென்சேஷன் அப்படின்னா என்ன? ஆல் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் ஆல்டிஹைட் அண்ட் தென் ஆல் வந்து ஆல்கஹால். சரியா? அப்போ நம்ம ப்ராடக்டில் வந்து நமக்கு ஆல்டிஹைடும் இருக்குது, ஆல்கஹாலும் இருக்குது. கண்டென்சேஷன்னாலே வந்து ஜாயின் ஆகுது அப்படின்னு வந்து அர்த்தம். சரியா? ஸோ இப்போ இந்த ஆல்டால் கண்டென்சேஷன் ரியாக்ஷனுக்கு வந்து ஒரு 3 செட் ஆஃப் ரூல்ஸ் வந்து இருக்குது. ஒன்று வந்து என்ன தெரியுமா, நான் வந்து கண்டென்ஸ் பண்ண போகிறேன். கண்டென்ஸ் அப்படின்னா வந்து ஜாயின் பண்ண போகிறேன். யார் அப்படின்னா, எய்தர் 2 ஆல்டிஹைட் இல்லைனா 2 கீட்டோன். சரியா? 2 ஆல்டிஹைட் இல்லைனா 2 கீட்டோன்ஸ் நான் என்ன பண்ண போகிறேன்? மிக்ஸ் பண்ண போகிறேன், ஜாயின் பண்ண போகிறேன், கண்டென்ஸ் பண்ண போகிறேன். ஓகே, கண்டிப்பாக அந்த ஆல்டிஹைட்லேயோ கீட்டோன்லேயோ வந்து எனக்கு என்ன இருக்கணும்? ஆல்ஃபா ஹைட்ரோஜன் இருக்கணும். ஆல்ஃபா ஹைட்ரோஜன்னா என்ன மேம் சொல்கிறேன். சரியா? தேர்ட் ரூல் வந்து என்ன அப்படின்னா, இந்த ரியாக்ஷனை நான் டைல்யூட் பேஸில் தான் அண்டர்கோ பண்ணுறேன். அந்த டைல்யூட் பேஸ் என்னென்னவா இருக்கலாம்? டைல்யூட் சோடியம் ஹைட்ராக்சைடாக இருக்கலாம், அப்படி இல்லைனா டைல்யூட் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடாக இருக்கலாம். சரியா? இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும் கேனிசோரோ. கேனிசோரோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கவே கூடாது. கண்டிப்பாக ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கக்கூடாது. அப்புறமா டைல்யூட் பேஸ் இருக்கக்கூடாது. 50% கான்சென்ட்ரேட்டட் சோடியம் ஹைட்ராக்சைடாக வந்து இருக்கணும். இப்போ ஆல்ஃபா ஹைட்ரஜன் அப்படின்னா என்னங்கிற கதைக்கு நம்ம வரலாம். இப்போ CHO இதுதான் என்னுடைய ஆல்டிஹைடு ஃபங்க்ஷனல் குரூப்பா. இதில் எனக்கு CH3 அட்டாச் ஆயிருக்கு. இதுதான் நம்மளுடைய அசிட்டால்டிஹைட். இதுதான் நம்மளுடைய அசிட்டால்டிஹைட். இப்போ ஃபங்க்ஷனல் குரூப்ல டைரக்டா அட்டாச் ஆகி இருக்கிற கார்பனுக்கு பேர் தான் ஆல்ஃபா கார்பன். அந்த ஆல்ஃபா கார்பன்ல இருக்கிற ஹைட்ரஜன்ஸ்க்கு பேர் தான் ஆல்ஃபா ஹைட்ரஜன்ஸ். ஓகே, ஸோ ஃபங்க்ஷனல் குரூப்ல டைரக்டா அட்டாச் ஆகி இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு பக்கத்து கார்பன், ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு பக்கத்து கார்பன் தான் ஆல்ஃபா கார்பன். அந்த ஆல்ஃபா கார்பன்ல இருக்கக்கூடிய ஹைட்ரஜன்ஸ் தான் ஆல்ஃபா ஹைட்ரஜன். ஸோ கண்டிப்பா ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருந்தே தீரணும். அப்போதான் இந்த ஆல்டால் கண்டென்சேஷன் வந்து நடக்கும். எக்ஸாம்பிள் HCHO ஃபார்மால்டிஹைட் எடுத்துக்கோங்க. இங்கே ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கா? தோ இருக்கேன் மேம், ஃபங்க்ஷனல் குரூப்ல தான் ஹைட்ரஜன் அட்டாச் ஆயிருக்கே, அது ஆல்ஃபா ஹைட்ரஜன் தான் அப்படின்னு சொல்லுவீங்க. கிடையாது. இப்போ நான் என்ன சொன்னேன்? ஃபங்க்ஷனல் குரூப்ல அட்டாச் ஆகி இருக்கிற கார்பன் ஆல்ஃபா கார்பன், அந்த கார்பன்ல இருக்கிற ஹைட்ரஜன்ஸ் தான் ஆல்ஃபா ஹைட்ரஜன். சரியா? அந்த கார்பன் இருந்தாதான், ஆல்ஃபா கார்பன் இருந்தாதான் அதுல இருக்கக்கூடிய ஹைட்ரஜன்ஸ் நம்ம ஆல்ஃபா ஹைட்ரஜன் சொல்லுவோமே தவிர வெறும் இருக்கக்கூடிய ஹைட்ரஜனை ஆல்ஃபா ஹைட்ரஜன் சொல்ல மாட்டோம். ஸோ இது ஆல்ஃபா ஹைட்ரஜன் கிடையாது. சரியா? ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் பார்ப்போம். அதுக்கப்புறமா இந்த ரியாக்ஷனுடைய மெக்கானிசம் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஐம் டேக்கிங் ஆல்டிஹைட். ஓகே, அசிட்டால்டிஹைடே எடுத்துக்கிறேன். ஏன்னா அதில் எனக்கு என்ன இருக்குது அப்படின்னா, ஐ ஹாவ் த ஆல்ஃபா ஹைட்ரஜன். ஓகே, CH3CHO ஒரு மாலிகுல் ஆஃப் அசிட்டால்டிஹைடை நான் இப்படி எழுதிட்டேன். சரியா? இன்னொரு மாலிகுல் ஆஃப் அசிட்டால்டிஹைடை நான் எப்படி தெரியுமா எழுதுறேன்? நல்லா கவனிங்க. அந்த CH3 இருக்குல்ல, அதில் இருக்கக்கூடிய ஒரு ஆல்ஃபா ஹைட்ரஜனை நான் தனியாக எழுதிக்கிறேன். ஏன்னா அது ரியாக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ண போகுதுனால. ஸோ CH3 நான் எப்படி எழுதுறேன்னா CH2H அப்படின்னு எழுதிக்கிறேன். CH3 CH2H அப்படின்னு எழுதிக்கிறேன். CHO. ஓகே, ஸோ 2 molecules of acetaldehyde வந்து ரியாக்ட் பண்ணுறாங்க இன் presence ஆஃப் dilute sodium hydroxide. இன் presence ஆஃப் dilute sodium hydroxide. சரியா? ஸோ என்ன தெரியுமா நடக்குது? ரொம்ப ஈஸிடா. இப்போ இந்த ரியாக்ஷன், இந்த அசிட்டால்டிஹைட்ல ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கா?
இந்த ஆல்ஃபா ஹைட்ரஜனை கொண்டு போயிட்டு இன்னொரு அசிட்டால்டிஹைடில் இருக்கிற கூடிய ஆக்சிஜனோட சேர்த்து எழுதிடுங்க. ஆக்சிஜனோட அப்படியே ஜாயின் பண்ணி எழுதிடுங்க. ப்ராடக்ட் கிடைச்சது. ஓகே, ஸோ இப்போ நான் ப்ராடக்ட் எழுதுறேன், நல்லா கவனிங்க. CH3 CH அப்படியே தானே இருக்கு. CH3 CH அப்படியே தான் இருக்கு. இங்க இந்த ஓல தான் இந்த ஹைட்ரஜன் போய் ஆட் ஆயிடுச்சு. அப்போ இது சிங்கிள் பாண்ட் O ஆயிடும், OH. மீதி என்ன இருக்கு? CH2 CHO. ஓகே, CH2 CHO. இப்போ இந்த காம்பவுண்டை நல்லா பாருங்களேன். எனக்கு இதுல வந்து CHO ஆல்டிஹைடும் இருக்கு, OH ஆல்கஹாலும் இருக்கு. அதனால தான் இது பேர் நம்ம என்னன்னு சொல்றோம்? we call it as aldol அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம். சரியா? இப்போ இதை நேம் பண்ணிடலாமா? ஓகே, டெர்மினல் ஃபங்க்ஷனல் கார்பன்லேருந்து தான் நான் நம்பரிங்கே பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ 1 2 3 and then 4, ரைட்? ஸோ இப்போ எனக்கு தேர்டு கார்பன்ல OH குரூப் இருக்கு. அப்போ இட் இஸ் 3-ஹைட்ராக்சி பியூட்டனல். 4 கார்பன் இருக்கா? பியூட்டனல். ஏன் ஏஎல்னு முடிக்கிறோம்? ஏன்னா எனக்கு இங்கே ஆல்டிஹைடு இருக்கு. ஸோ சஃபிக்ஸ் வந்து ஏஎல் அப்படின்னு முடிக்கிறோம். இதோட இன்னொரு பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் அசிட்டால்டால். அசிட்டால்டால். ஓகேவா? புரிஞ்சுதா? ஸோ இதுதான்டா ஆல்டால் கண்டென்சேஷன். எங்கேயாச்சும் ஏதாவது பாயிண்ட் உங்களுக்கு வந்து புரியாத மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா வீடியோவை பாஸ் பண்ணி கொஞ்சம் முன்னாடி போய் பார்த்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஸ்டெப் நான் வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகே, I need to know 3 steps here. ஓகே, இந்த பேஜ் நம்ம வந்து எரேஸ் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம இதில் வந்து என்ன பண்ண போறோம்னா crossed aldol பார்க்க போறோம். சரியா? we are going to learn about crossed aldol also. ஓகே, டன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன தெரியுமா? இந்த ஆல்டால் கண்டென்சேஷன் உடைய மெக்கானிசம்ல ஃபார்மேஷன் ஆஃப் கார்பானயான். கார்பானயான் அப்படின்னா என்னடா? ஃபார்மேஷன் ஆஃப் கார்பானயான். ஆனயான்னா நெகட்டிவ் சார்ஜ் இல்லையா? கார்பன் மேல நெகட்டிவ் சார்ஜ் இருக்கிறது தான் கார்பானயான். கார்பன் மேல நெகட்டிவ் சார்ஜ் இருக்கிறது தான் கார்பானயான் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ நான் எடுத்துட்டு இருக்கேன் இல்லையா அந்த அசிட்டால்டிஹைட் CH3 CHO இருக்கு இல்லையா? CH3 CHO. இந்த அசிட்டால்டிஹைட்ல யார் போய் ஃபர்ஸ்ட் ரியாக்ட் பண்றாங்கன்னா இந்த சோடியம் ஹைட்ராக்சைடுல இருக்கக்கூடிய ஹைட்ராக்சில் குரூப் இருக்கா, OH குரூப், அந்த OH மைனஸ் குரூப் போயிட்டு ரியாக்ட் பண்ணுது. இப்போ இந்த ரியாக்ஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நல்லா மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது என்னதுன்னா மைனஸ் சார்ஜ்லேருந்து நான் ஆரோ போட்டா அது பாண்ட் ஃபார்ம் பண்ணுன்னு அர்த்தம். மைனஸ் சார்ஜ்லேருந்து நான் ஆரோ மார்க் போட்டா பாண்ட் ஃபார்ம் பண்ணுன்னு அர்த்தம். இதே நான் பாண்ட்லேருந்து ஆரோ போட்டா அது மைனஸ் சார்ஜா மாறும் அப்படின்னு அர்த்தம். புரியுதா? மைனஸ் சார்ஜ்லேருந்து ஆரோ போட்டா பாண்ட் ஃபார்ம் பண்ணும், பாண்ட்லேருந்து ஆரோ போட்டா அது மைனஸ் சார்ஜ் ஃபார்ம் பண்ணும்னு அர்த்தம். இப்போ ஃபர்ஸ்ட் எங்க எனக்கு மைனஸ் சார்ஜ் இருக்கு? ஆக்சிஜன் மேல எனக்கு மைனஸ் சார்ஜ் இருக்கு இல்லையா? OH மைனஸ். நல்லா கவனிங்க, ஹைட்ராக்சில் குரூப்ல ஆக்சிஜன் மேல தான் எனக்கு அந்த மைனஸ் சார்ஜ் வந்து இருக்கு. இப்போ அந்த மைனஸ் சார்ஜ் வந்து என்ன ஆகுது அப்படின்னா எனக்கு இப்போ ஷிஃப்ட் ஆக போகுது. நேரா எங்க போய் தெரியுமா அட்டாக் பண்ணுது? இந்த ஹைட்ரஜனை போயிட்டு அட்டாக் பண்ணுது. அப்போ என்ன அர்த்தம்? இந்த ஹைட்ரஜனோட அது பாண்ட் ஃபார்ம் பண்ணுன்னு அர்த்தம். மைனஸ் சார்ஜ்லேருந்து ஆரோ போட்டா பாண்ட் ஃபார்ம் பண்ணுன்னு அர்த்தம். அப்போ இந்த OH கூட இந்த ஹைட்ரஜன் சேர்ந்து H2O வாட்டரா அவங்க வெளில போயிடுவாங்க. they get removed as water. வாட்டரா வெளில போயிடுவாங்க. அப்போ என்ன ஆகும்? இங்க பாரு, மைனஸ் சார்ஜ் ஹைட்ரஜனுக்கு வந்து மூவ் ஆகிருக்கு இல்லையா? அப்போ மைனஸ் சார்ஜ் ஹைட்ரஜன் கூட பாண்ட் ஃபார்ம் பண்ணிருக்கு. அப்போ இந்த ஹைட்ரஜனோட பாண்டு பக்கத்துல மைனஸ் சார்ஜா மாறிடும், பக்கத்துல இருக்கிற கார்பனுக்கு மைனஸ் சார்ஜா மாறிடும். அப்போ எனக்கு இந்த கார்பன்ல மைனஸ் சார்ஜ் இருக்கும். கரெக்டா? வாங்க இப்போ ப்ராடக்ட் எழுதலாம். கார்பன்ல எனக்கு மைனஸ் சார்ஜ் H2CHO. ஓகே, ஸோ நீங்க அந்த ஆரோ மார்க் எங்க முடிக்கிறீங்களோ அங்கே அந்த பாண்ட் தான் எனக்கு திருப்பி டிஸ்பிளேஸ் ஆகும். ஓகே, ஸோ நான் இந்த மைனஸ் சார்ஜ் கொண்டு போய் நான் ஹைட்ரஜன்ல தானே வச்சேன். அப்போ ஹைட்ரஜன்ல இருக்கிற பாண்ட் தான் எனக்கு திருப்பி மைனஸ் சார்ஜா மாறும். சரியா? ஓகே, ஸோ இப்போ ஸ்டெப் 2 நம்ம வந்து படிக்க போறோம். ஸோ ஸ்டெப் 2 வந்து என்னது அப்படின்னா இட் இஸ் ஃபார்மேஷன் ஆஃப் அல்காக்சைடு அயான். ஸ்டெப் 2 என்னது அப்படின்னா formation of alkoxide.
ஓகே, ஸோ இது ஒன்றுமே இல்லை, ரொம்ப நல்லா கரெக்டாக வந்து லிசன் பண்ணுங்க. நான் இப்போ ஒரு மாலிக்யூல் ஆஃப் அசிட்டால்டிஹைட் எனக்கு இங்கே இருக்கு, இன்னொரு மாலிக்யூல் ஆஃப் அசிட்டால்டிஹைட் எனக்கு வேணும் இல்லையா, ஏன்னா அது கூட தான் இவங்க வந்து கண்டென்ஸ் ஆகுறாங்க. ஸோ ஐ எம் டேக்கிங் another molecule of acetaldehyde here which is CH3, அந்த கலர் எடுத்துக்கிறேன், CH3 CHO. நான் எப்படி கரெக்டாக எழுதுறேங்கிறத லிசன் பண்ணுங்க. CH3 C ஹைட்ரஜனை மேலே போட்டு ஆக்சிஜனை இங்கே எழுதிடுறேன். ஸோ தட் எனக்கு ஈஸியாக இருக்கும் அரேஞ்ச்மெண்ட் பண்ண. ஸோ இன்னொரு மாலிக்யூல் ஆஃப் அசிட்டால்டிஹைடை எழுதிட்டேன். இட் இஸ் ரியாக்டிங் வித் திஸ் குரூப். இங்கே ப்ராடக்ட் எழுதினதை அப்படியே எழுதிடுங்க, நம்ம கார்பானையான. ஓகே, சூப்பர். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா இந்த மைனஸ் எப்பயுமே the minus charge makes the first move. சரியா? ஸோ இந்த மைனஸ் சார்ஜ்லேருந்து தான் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் மூவ் நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். ஸோ இந்த மைனஸ் சார்ஜ், கார்பனில் இருக்க மைனஸ் சார்ஜ் எங்கே தெரியுமா போயிட்டு அட்டாக் பண்ணுது? தோ இந்த கார்பனையே போயிட்டு அட்டாக் பண்ணுது. அப்போ அது என்ன அர்த்தம்? மைனஸ் சார்ஜ்லேருந்து ஆரோ மார்க்னா இட் ஃபார்ம்ஸ் பாண்ட், இந்த கார்பன் கூட பாண்ட் ஃபார்ம் பண்ணும். அப்போ கார்பனில் இருக்கிற பாண்டு ஆக்சிஜன் மேலே மைனஸ் சார்ஜாக மாறிடும். சரியா? அவ்வளோதான்டா. மைனஸ் சார்ஜ் பாண்ட் ஆகுது, பாண்டு மைனஸ் சார்ஜ் ஆகுது. ஸோ இப்போ ப்ராடக்ட் வந்து நல்லா கவனிங்க, என்ன எழுதுறோம்? ஸோ கார்பன் இருக்கு, மேலே இருக்கிற ஹைட்ரஜன் அப்படியே தான் இருக்கு, இந்த சைடு இருக்கிற CH3யும் அப்படியே தான் இருக்கு. இங்கே பார், மைனஸ் சார்ஜ் இங்கே மூவ் ஆயிருக்குன்னா இட் இஸ் ஃபார்மிங் பாண்ட் அப்படின்னு அர்த்தம். அப்போ திஸ் ஹேவ் ஃபார்ம்ட் அ பாண்ட் CH2 CHO. அப்புறமா இந்த பாண்ட் எனக்கு ஆக்சிஜன் மேலே மைனஸ் சார்ஜ் ஆயிடுச்சு. அப்போ ஆக்சிஜன் மேலே எனக்கு இப்போ மைனஸ் சார்ஜ் இருக்கு, அதை தான் அல்காக்சைடு அயான் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த ப்ராடக்ட்டுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா அல்காக்சைடு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இப்போ நான் இந்த ப்ராடக்ட் அப்படியே எடுத்துக்க போறேன். தேர்ட் ஸ்டெப்ல இந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு என்ன பண்ண போகுது அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு ரியாக்ட். சரியா? ஸோ வாட் இஸ் திஸ் ஸ்டெப் 3? ஸோ இந்த ஸ்டெப் 3 வந்து என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரோட்டோனேஷன் ஆஃப் அல்காக்சைடு. சரியா? ஸ்டெப் 3 வந்து என்னது? புரோட்டோனேஷன். புரோட்டோனேஷன் அப்படின்னா என்னப்பா? புரோட்டோனேஷன் அப்படின்னா வந்து அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் அப்படின்னு அர்த்தம். சரியா? ஸோ புரோட்டோனேஷன் ஆஃப் அல்காக்சைடு. ஓகே, புரோட்டோனேஷன் ஆஃப் அல்காக்சைடு அயான் அப்படின்னு அர்த்தம். சரி, இங்கே இப்போ என்ன நடக்குது? நான் ப்ரீவியஸ் பேஜில் எழுதினேன்ல, அதை நான் அப்படியே எழுதிக்க போகிறேன். இங்கே இருக்கு இல்லையா ப்ராடக்ட் CH3 CHO, இதை நான் அப்படியே எழுதிக்க போகிறேன். நல்லா கவனிங்க. CH3 CH, ஆக்சிஜனில் நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு, அப்புறமா CH2 CHO. ஓகே, CH2 CHO. ரைட்? கிளியரா? ஓகே. இப்போ இது வந்து யார் கூட இப்போ ரியாக்ட் ஆகுறாங்க அப்படின்னா வாட்டர் கூட ரியாக்ட் ஆகுது. வாட்டரை HOH அப்படின்னு எழுதிக்கலாமா? வாட்டரை HOH அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே, எப்பயுமே மைனஸ் மேக்ஸ் த ஃபர்ஸ்ட் மூவ். அப்போ இங்கே இருக்கக்கூடிய ஆக்சிஜன் இருக்கிற நெகட்டிவ் சார்ஜ் என்ன பண்ணுது அப்படின்னா நேராக போய் இந்த ஹைட்ரஜனை அட்டாக் பண்ணுது. அப்போ ஹைட்ரஜனில் இருக்கிற பாண்டு பக்கத்தில் இருக்கிற ஆக்சிஜனை அட்டாக் பண்ணுது. ஸோ மைனஸ் சார்ஜ் மூவ் ஆச்சுன்னா இட் ஃபார்ம்ஸ் பாண்ட். அப்போ ஆக்சிஜன் வந்து ஹைட்ரஜன் கூட பாண்ட் ஃபார்ம் பண்ணிடுது. இங்கே இந்த பாண்ட் வந்து எனக்கு இங்கே மைனஸ் சார்ஜாக மாறிடுச்சு. அப்போ OH மைனஸாக அது வெளியில் போயிடும். எழுதலாமா ப்ராடக்ட்? எல்லாத்தையும் அப்படியே தான் எழுதுறேன் பாருங்க. CH3 C மேலே இருக்கிற ஹைட்ரஜன் டிஸ்டர்ப் ஆகலை, இங்கே இருக்கிற CH2 CHO டிஸ்டர்ப் ஆகலை. என்ன ஆகுது? மைனஸ் சார்ஜ் போய் மைனஸ் சார்ஜ் மூவ் ஆச்சுன்னா இட் ஃபார்ம்ஸ் பாண்ட். அப்போ இந்த மைனஸ் சார்ஜ் வந்து எனக்கு ஹைட்ரஜனோட பாண்ட் ஃபார்ம் பண்ணிடுச்சு. அப்போ OH ஆக்சிஜனோட ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்ம் பண்ணிடுச்சு. இங்கே பாண்டு மைனஸ் சார்ஜாக மாறிடுச்சு. அப்போ OH மைனஸ். ரைட்? OH மைனஸ். ஹைட்ராக்சைடு அயான் வெளில வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம ஹைட்ராக்சைடு அயானை ரியாக்ட் பண்ணோம்ல, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் OH மைனஸ் குரூப் தான் போய் ரியாக்ட் பண்ணுச்சு. அதே குரூப் எனக்கு இப்போ வந்து வெளியில் வந்துருச்சு, அந்த ரியாக்ஷனை விட்டுட்டு வெளியில் வந்துருச்சு. அவ்வளோதான். சரியா? ஸோ நமக்கு எதிர்பார்த்த அந்த ப்ராடக்ட் வந்து வந்துருச்சு, விச் இஸ் 3-ஹைட்ராக்சி பியூட்டனல். கரெக்டா? 3-ஹைட்ராக்சி பியூட்டனல் ப்ராடக்ட் எனக்கு கிடைச்சிச்சு. இப்போ இந்த ப்ராடக்ட் இருக்கு இல்லையா, இது இட் அண்டர்கோஸ் டீஹைட்ரேஷன் ரியாக்ஷன். டீஹைட்ரேஷன்னா என்ன தெரியுமா? வாட்டர் ரிமூவ் ஆகுது அப்படின்னு அர்த்தம். வாட்டர் ரிமூவ் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ நான் இந்த ப்ராடக்ட் அப்படியே எழுதிக்கிறேன். கவனி, அங்கே இருக்கிற ப்ராடக்ட்டை அப்படியே எழுதிக்கிறேன். CH3 CHOH. இங்கே பாரு, இந்த CH2 இருக்குல்ல, CH2 அதில் ஒரு ஹைட்ரஜனை மட்டும் நான் என்ன பண்ணுறேன், தனியாக கீழே எழுதிக்கிறேன். சரியா? CH2வை CHH அப்படி எழுதலாமா? CHH அப்படின்னு, அப்புறமா CHO. அவ்வளோதான். சரியா?
ஸோ இட் இஸ் அண்டர்கோயிங் டீஹைட்ரேஷன். டீஹைட்ரேஷனா வாட்டர் வெளியில் போகுதுன்னு அர்த்தம். ஸோ எனக்கு இங்கே இருக்கிற OHும் இந்த ஹைட்ரஜனும் சேர்ந்து தே கெட் ரிமூவ்ட் ஆஸ் வாட்டர். அவங்க வாட்டராக ரிமூவ் ஆயிட்டாங்க. அப்போ எனக்கு இங்கே டபுள் பாண்ட் ஃபார்ம் பண்ணிடும், ரைட்? அவ்வளோதான், சரியா? ஸோ நல்ல ப்ராடக்ட் எழுதலாமா நம்ம இப்போ? ஸோ கவனிங்க, CH3 இங்கே என்ன இருக்கு? CH இருக்கு, CH டபுள் பாண்ட் CH CHO with the elimination of water. இப்போ நமக்கு கிடைச்சிருக்கிற ப்ராடக்ட் பேரு குரோட்டோனால்டிஹைட். இப்போ கிடைச்சிருக்கிற ப்ராடக்ட் பேர் என்னது? குரோட்டோனால்டிஹைட். ஓகேவா? ஸோ இந்த ப்ராடக்ட் பேர் வந்து குரோட்டோனால்டிஹைட். அப்படி இல்லைன்னா பியூட்டான். பியூட்டான் என்னது? மீத் ஈத் ப்ரோ பியூட். 4 கார்பன் இருக்கு. 2 ஈன். ஓகே, பியூட்டான் 2 ஈன் 1 ஆல். ஏன்னா இங்க வந்து எனக்கு ஆல்டிஹைட் இருக்கு, 2 ஈன் ஆல். ஓகே, 2 ஈனல், பியூட்டான் 2 ஈனல். சரியா? ஏன்னா செகண்ட் கார்பன்ல எனக்கு டபுள் பாண்ட் இருக்கு, ஃபர்ஸ்ட் கார்பன்ல வந்து ஆல்டிஹைட் குரூப் இருக்கு. ஸோ அவ்வளோதான். that's it, aldol condensation. இப்போ எல்லாருக்குமே கிளியரா புரிஞ்சுதா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா அப்படிங்கறத எனக்கு கண்டிப்பா சாட்ல சொல்லுங்க, சரியா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா we have crossed aldol condensation. crossed aldol condensation. So crossed aldol condensation என்ன தெரியுமா? aldol condensation ரெண்டுமே சேம் ஆல்டிஹைடா இருக்கும். நம்ம இங்க ரெண்டுமே அசிட்டால்டிஹைட் தான் யூஸ் பண்ணோம். ஆனா crossed aldolனா வேற வேற ஆல்டிஹைடா இருக்கும், இல்ல ஒரு ஆல்டிஹைட் ஒரு கீட்டோனா இருக்கும், சரியா? எய்தர் வேற வேற ஆல்டிஹைட் ஆர் ஒரு ஆல்டிஹைட் ஒரு கீட்டோன். அதை தான் நம்ம crossed aldol condensation அப்படின்னு வந்து சொல்லுவோம், சரியா? ஸோ நான் இங்க ஒன் ஆஃப் த ஆல்டிஹைட் வந்து என்னவா எடுத்துக்கிறேன்னா ஃபார்மால்டிஹைட் எடுத்துக்கிறேன். இன்னொரு ஆல்டிஹைட் பார்த்தீங்கன்னா அசிட்டால்டிஹைட் எடுத்துக்கிறேன், CH3 CHO. இன்னொரு ஆல்டிஹைட் நான் அசிட்டால்டிஹைட் எடுத்துக்கிறேன். ஸோ தே போத் ஆர் அண்டர்கோயிங் aldol condensation which is dilute sodium hydroxide கூட ரியாக்ட் பண்றாங்க. அப்படி ரியாக்ட் பண்றப்போ எனக்கு என்ன ஆகுது? இங்க இருக்கக்கூடிய அந்த ஆல்ஃபா ஹைட்ரஜன் போய் இந்த ஆக்சிஜனோட பாண்ட் ஃபார்ம் பண்ணிடும். அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? CH2ன்னு இதை எழுதிடலாமா? இந்த HCH நான் என்ன பண்ணிடலாம்? CH2ன்னு எழுதிடலாம், CH2ன்னு எழுதிடலாம். இந்த ஹைட்ரஜன் அந்த ஆக்சிஜனோட பாண்ட் ஃபார்ம் பண்ணிடுச்சுன்னா OHன்னு எழுதிடலாம், சரியா? OHன்னு எழுதிடலாம். மீதி என்ன இருக்கும்? CH2 CHOன்னு இருக்கும், CH2 CHO. அவ்வளோதான், யூ காட் த ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட்டுடைய பேர் என்ன? 1 2 3. இட் இஸ் 3 ஹைட்ராக்சி மீத் ஈத் ப்ரோபனல். ஓகே, ஸோ இப்போ இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம இங்கே பார்க்கலாம், சரியா? நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா அதே ஃபார்மால்டிஹைட் எடுத்துக்கிறேன். அந்த ஃபார்மால்டிஹைட் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இப்போ இங்கே கீட்டோன்ஸ் கூட ரியாக்ட் பண்ணுது. ஸோ CH3 CO CH3, சரியா? கீட்டோன்ஸ் கூட எனக்கு ரியாக்ட் பண்ணுது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்கே எனக்கு என்ன ஆகுது? எனக்கு இந்த சைடும் ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கு, அந்த சைடும் ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கு. ஸோ ஒன் ஆஃப் த ஆல்ஃபா ஹைட்ரஜன் போய் இந்த ஆக்சிஜனோட கனெக்ட் ஆகிடும். இந்த HCH நான் எப்படி எழுதலாம்? CH2ன்னு எழுதலாம், கரெக்டா? ஓகே, ஸோ நான் டைல்யூட் சோடியம் ஹைட்ராக்சைடு கூட ரியாக்ட் பண்ணுறப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? CH2. இந்த CH2ல வந்து என்ன அட்டாச் ஆயிருக்கு? இந்த ஆக்சிஜன், இந்த ஹைட்ரஜன் போய் அந்த ஆக்சிஜனோட ஆட் ஆயிடுச்சு. அப்போ OH, ரைட்? OH. மீதி எனக்கு இங்கே என்ன இருக்கும்? ஒரு ஹைட்ரஜன் போயிடுச்சுன்னா CH2 தான் இருக்கும். இங்கே C டபுள் பாண்ட் O இருக்கு, அண்ட் தென் இங்கே எனக்கு CH3 இருக்கு. ஸோ ஐ காட் திஸ் ஆஸ் த ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட் பேர் என்னது? நம்ம இப்போ நம்பரிங் பண்ணலாமா? 1 2 3 4. ஓகே, 4th பொசிஷன்ல ஹைட்ராக்சி குரூப் இருக்கு. ஸோ இட் இஸ் 4 ஹைட்ராக்சி. அப்புறமா பியூட் இல்லையா? பியூட்டனோன். ஏன்னா இது கீட்டோன் இருக்கிறதுனால பியூட்டனோன் அப்படின்னு முடியுது. ஸோ இதோடைய நோட்ஸை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. 1க்கு 2 வாட்டி நீங்கள் பாருங்கள். அண்ட் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்ததா, ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததா, ஈஸியாக இருந்ததா அப்படிங்கிறத கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பட்டனை மறக்காமல் ஸ்மாஷ் பண்ணிவிடுங்க. ஸோ அடுத்து கேனிசோரோ வந்துக்கிட்டே இருக்குது. வேறு என்ன 5 மார்க் வேணும் அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக எனக்கு சாட்டில் சொல்லுங்கள். ஆல் தி பெஸ்ட், பை பை.